இலங்கையில ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 புது பைக் வாங்குறேன்டா இவ்வளவு விலையா? ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு சாப்பிட போய் இப்படி ஆயிட்டு என்ன நடந்துன்னு முதல்ல இருந்து சொல்றேன், வாங்க பார்க்கலாம். பிறந்த நாள் பார்ட்டி வைக்கிறேன்னு அண்ணா சொல்ல சரி என்று நான் போன இடம் தான் ராமநாதன் ரோட்ல அமைந்திருக்கிற லேயர் 3 ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில சிங்கம் மாதிரி ராயல் என்ஃபீல்ட் பைக் இருந்துச்சு. இந்த பைக்கின் உரிமையாளர் அண்ணாவின் நண்பர் தான். இவர் இந்த பைக் வாங்கும்போது இலங்கையில இல்லையா, கட்டார் நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு இலங்கையில ஓடி திரிகிறார். மொத்த செலவு வந்து 27 லட்சம் முடிஞ்சிட்டா. 27 லட்சமா? தமிழ்நாட்டில இருந்து இந்த காணொலியை பார்த்தா உங்க ஊர்ல என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. இந்த பைக்கிலே எனக்கு பிடிச்ச விஷயம் இதோட சத்தம். நாங்க சாதாரணமா ஓடுற பைக்ல இருக்கிற வெயிட் இதுல இருக்காது, கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஒரு சொகுசு கார்ல பயணம் செஞ்சா அப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த பைக்ல போகும்போது இருந்தது. நிறைய பேருக்கு இந்த பைக் வாங்குறது ஒரு கனவாவே இருக்கலாம். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. பைக் கொஞ்சம் தூரம் ஓடி பார்த்தேன், நன்றாக இருந்தது. அங்கே இருந்து ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போன முதலாம் மாடியில இருந்து எங்களுக்கான உணவை மெனு கார்ட்ல தேடி பார்த்தோம். இந்தியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட் அப்படி நிறைய மெனு இருந்தது. எங்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் பண்ணினோம். கொஞ்ச நேரத்தில் வெறும் வெயிட் பண்ணுங்க அண்ணா சொன்னார். சரி அண்டிட்டு அப்படி இந்த இடத்தை சுத்தி பார்த்தேன். முதலாவதா கணவாய் டெவல் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இரண்டாவதா நாங்க ஆர்டர் பண்ணது மட்டன் பிரியாணி. ஆனா எங்களுக்கு வந்தது எக் பிரியாணி. நானே எக் பிரியாணி என்று சொல்றேன், எங்களுக்கு வந்த போசல்ல 3 மட்டன் பீஸ் தான் வந்துச்சு. அதுல உண்டு எலும்பு. உணவு பரிமாறி நான் தகவலை சொன்னோம், தவறு நடந்திருக்கு, நான் அதை முறைப்பாடு செய்யறேன் அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னதை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். சாப்பிட்டுட்டு வெண்ணிலா மில்க் ஷேக் வேண்டி ஒவ்வொரு இடத்துல இருந்து குடிச்சிட்டு சாப்பிட்ட பில்ல பார்த்தா 20,427 ரூபாய் வந்துட்டு. யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட கமெண்ட் பண்ணுங்க, அங்கேயும் ஒரு சின்ன பிளாக் பண்ணுவோம். வேறொரு காணொலியில சந்திக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். நானுங்கள் ஜோகி, நன்றி.